CAPF 2025, CAPF 2025 part 2. Match the following. List 1, list 2. லாஸ்ட் வீடியோவில் 13 கொஷின்ஸ் வரையும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 14th ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக ஆத்தர் புக்ஸ். ஸோ தீஸ் ஆர் நாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி ஈவன் தோ John M. Keynesian theory. So this is related to the general theory of employment, interest and money. The general theory of employment, interest and money. John M. Keynes. Paul Samuelson. So Paul Samuelson is about foundation of economic analysis. Paul analysis. So Keynes, interest and money. Employment, interest, money. So next, Amartya Sen is collective choice and social welfare. Abhijit V. Banerjee and Esther Duflo is poor economics. So answer is B. ஓகேங்களா? ஸோ இது பெருசாக அந்த அளவு யூஸ் ஆகாது. அகைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Collaboration of intelligent age. Collaboration for the intelligent age was a theme of meeting convened in 2025 under World Economic Forum. Collaboration of intelligent age is World Economic Forum. It's theme of World Economic Forum. Again, Nandini Sarkar scheme. This scheme is aimed at assisting women cooperatives to take up business model based on activities under purview of National Cooperative Development Corporation. Yes, this scheme is இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்குள்ள இந்த பிஸ்னஸ் மாடியூலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகிறதுக்காக. There is no minimum or maximum limit of financial assistance. Yes, there is no minimum maximum limit of financial assistance. Both 1 and 2 are correct. Again, which one of the following items is expenditure received the highest allocation in union budget? See, highest allocation maximum எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்க்கு தான் போகும். ஹையஸ்ட் அலோகேஷன் யூனியன் பட்ஜெட்டில் நம்ம வந்து வட்டி தான் அதிகமாகவே கட்டுவோம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். பிகாஸ் இது வந்து யூபிஎஸ்சியில் வேறு மாதிரி கேட்பாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங்னு கேட்பாங்க. Next, which of the following statement regarding Indian service exports? These are இந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. Exports are not correctனு கேட்டிருக்காங்க. Which of the following statements regarding Indian service exports are not correctனு கேட்டிருக்காங்க. First, Indian share in global service exports has more than doubled, reaching around 4.3% in 2023 from 1.9% to 2005. See, இயர் வந்து கால்குலேட் பண்ணுங்க. 2005 இருந்து 23 இந்த கேப்ல நாம வந்து பாத்தீங்கன்னா டபுள் பண்ணிருக்கோமானா எஸ் வி ஹேட் டபுள்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. டிராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் represent areas where India holds relatively larger share in global exports at 10.2%, see at 8.5% respectively in 2020. This is wrong. So answer வந்து பாத்தீங்கன்னா 2 only. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் இம்பார்ட்டன்ட் டு யூபிஎஸ்சி. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஐடென்டிஃபை ஒன் ஆஃப் தி இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் யூனியன் பட்ஜெட் 2025? அப்ஜெக்டிவ் கொஷின். ஸோ எம்எஸ்எம்இல வந்து சொல்லியிருப்பாங்க டெக்ஸ்டைல் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டெக்ஸ்டைல்ஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட், இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது வேற மாதிரி கேட்பாங்க. இட்ஸ் நாட் லைக் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்பிங் modern infrastructure? See, developing modern infrastructure and optimizing supply chain from farm to retail. See, farm to fork தான் farm to retail அந்த கான்செப்ட் தான் சொல்றாங்க இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டர். எந்த ஸ்கீம் வந்து மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சப்ளை செயினையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்தது? ஸோ இட் இஸ் பிரதான் மந்திரி Kisan Sampadan Yojana. See, Sampadan Yojana is for supply chain. Yes for Sampadan, for supply chain. Yes for supply chain. Rashtriya Krishi Vikas Yojana is overall development. Rashtriya Krishi Vikas Yojana is Vikas is for development. அப்போ the overall development. Krish is farmer development. It is Kisan Sampadan is supply chain optimization and modern infrastructure. So Pradhan Mantri Kisan Mandan Yojana is for pension. So pension
Pradhan Mantri Krishi Vikas Yojana is farmers 6,000 rupees. Okay. ஸோ ஆக்சுவலாக வந்து டெவலப்பிங் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்பதான் யோஜனா. ஸோ இது வந்து இன்கேஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரிப்போர்ட்ஸ் பர்ச்சேசிங் மேனேஜரல் இண்டெக்ஸ். ஸோ திஸ் இஸ் பர்ச்சேசிங் மேனேஜிங் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான். இட் இஸ் ரிலீஸ்ட் பை ஹெச்எஸ்பிசி. பர்ச்சேசிங் மேனேஜிங் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை ஹெச்எஸ்பிசி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட். The Financial Stability and Development Council was set up in 2010. Financial Stability and Development Council was set up in 2010. This is correct. The National Logistic Policy was launched in 2022. This is also correct. So the Rural Infrastructure Development Fund was instituted in NABARD during 1995 to 96. This is also correct. The G20 was formed in 2001. 1999. G20 was the result of Asian financial crisis. ஸோ அப்போ G20ல யாரெல்லாம் மீட் பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ கீ. ஓகே. த யூனியன் அகைன் these and all the code wages is notified by the government 2019 in the year 2019. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. which one of the following estimated fiscal deficit as per GDP? fiscal deficit வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4.4% சொல்லியிருந்தாங்க. which one among the following is estimated fiscal deficit as per Indian GDP of India in budget estimate? So budgetல 4.4% சொல்லியிருந்தாங்க. The union again the union budget for which of the following year announced the issue of sovereign green bond? See, இது வந்து முக்கியம் because sovereign green bond வந்து நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம் 2022 to 23. ஸோ இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட், திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் பிகாஸ் யூபிஎஸ்சி பிஒய்க்குள்ள வரது மீன்ஸ் யூபிஎஸ்சிக்கு வரல வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட் 1 and list 2. செலக்ட் த ஆன்சர். ஆக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், கீ ப்ரொவிஷன்ஸ். பிட்ஸ் இந்தியா ஆக்ட். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா this is broader setup by Crown to control the affairs in India. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஸோ இனிஷியலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செட் பண்ணது. சார்ட்டர் ஆக்ட். ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1813 terminated monopoly of East Indian Company over Indian trade. Terminated monopoly, first term monopoly terminate பண்றாங்க. Monopoly termination towards British East Indian Company over Indian trade. Charter Act 1833 discrimination against Indians removed in the matters of employment and higher service. See, discrimination against Indians is removed in the matters of employment and higher service in Charter Act 1833. Charter Act 1853 enlargement of the Governor General's Legislative Council. So இது ஆக்சுவலாக ஆக்ட்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது கம்பேர் பண்ணி படிச்சிருக்கணும். ஸோ திஸ் இஸ் சம்திங். ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, அதுக்கடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ ஹியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எல்லாமே ரெகுலேட்டிங் ஆக்டில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம் டு கண்ட்ரோல் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இதுவும் ரெகுலேட்டிங் ஆக்டில். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பை டெஃபினிஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் அஃபேர். அதாவது பொலிட்டிக்கல் அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கலாக என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும், கமர்ஷியலாக எந்த மாதிரி இதை பொலிட்டிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பாடியும், கமர்ஷியலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்னொரு மேனேஜிங் பாடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி 2 பாடியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அது டியூவல் சிஸ்டம். சார்ட்டர் ஆக்ட் 1793. ஸோ ஓவர் ரைட்டிங் த பவர் கிவன் டு ஆல் கவர்னர் ஜெனரல்ஸ். ஸோ இது நமக்கு முக்கியம் இல்லை. சார்ட்டர் ஆக்ட் 1813 தான் முக்கியம். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மோனோபோலி ட்ரேட் இஸ் அபாலிஷ்ட். அதாவது 1813 மோனோபோலி ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் ட்ரேட் கம்பெனி வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க 1813. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்குள்ள வர்றது 1813. ஸோ எஜுகேஷனல் கிராண்ட் 1 lakh கொடுக்கறது 1813. ஸோ அதுக்கடுத்து 1833 கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பிகம்ஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ 1833 இஸ் அ லேண்ட்மார்க். ஸோ 1833 இஸ் அ லேண்ட்மார்க். ஏன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆகிறாரு. சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வராங்க 1833. ஸோ அதுக்கடுத்து லா கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1853 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் of Governor of India Act 1919. So Government of India Act 1919. So ரொம்ப acts are always important. It divides the subjects into administration into 2 categories, central and provinces. So 1 correct. So 1 correct அப்படின்னா நமக்கு வந்து 2 and 3 போயிடுச்சு.
The central subjects were divided into reserved and transferred subject. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ரொவின்ஷியல் வேர் டிவைடட் இன்டு ரிசர்வ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். ப்ரொவின்ஷியல்ஸை தான் வந்து ரிசர்வ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆக்சுவலாக இது வந்து ட்ரிகர் பாயிண்ட். ஸோ ஆக்சுவலாக ரிசர்வ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வேர் கிராண்டட் த பவர் டு மேக் தேர் ஓன் பட்ஜெட் அண்ட் லீவி டாக்ஸஸ். எஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 3. ஸோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வேர் கிராண்டட் டு பவர் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் பட்ஜெட்டையும் டேக்ஸையும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணால் பட்ஜெட் அவங்க தான் போட்டாகணும். ஸோ ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து ப்ராப்பரான ஒரு ஆன்சர். ஃப்ரம் அமாங் தி ஃபாலோயிங் ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆப்ஷன் captures the change made in Article 74 Clause 1 in 42nd Constitutional Amendment Act 1976. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிரசிடென்ட் ஷால் எக்ஸசைஸ் ஹர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட் பை பிரைம் மினிஸ்டர். headed by Prime Minister. So actually 42nd Constitutional Amendment Act, which of the following is the correct option that captures the changes made in 74 at 74 class 1ல அவங்க பண்ண சேஞ்சஸ் என்ன அப்படின்னா president வந்து president shall exercise his or her function on the advice of the council of ministers headed by the Prime Minister. So இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் CAG. These are all very much important. CAG. Okay. Consider the following statement about powers and duties of Comptroller and Auditor General of India. He audits reports of all expenditure from Consolidated Fund of India. Yes. இவர் வந்து இந்தியாவோட ஆடிட்டர். எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கமையும் இவர் தான் ஆடிட் பண்ணுவார். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அப்போ இது கிடையாது. ஓகே. He controls the issue and receipts. He controls the issues and receipt of money from Consolidated Fund of India. He controls the issue and receipts. இது வந்து பட்ஜெட் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மினிஸ்டர்ஸ். ஸோ 2 கிடையாது. அகைன் ஆன்சர் வந்து 1 and 3. He audits and reports. ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆல் பாடிஸ் சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ் ஃப்ரம் யூனியன் சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டு ஃப்ரம் யூனியன் ஆர் ஸ்டேட் ரெவன்யூ. யூனியன் ஸ்டேட் ரெவன்யூ எதுனாலையுமே அவங்க வந்து ஆடிட் அண்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ தீஸ் ஆல்சோ இந்த கொஷின் அந்த அளவு முக்கியம் கிடையாது. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஜில்லா பரிஷத் பஞ்சாயத் சமிதி அண்ட் கிராம் பஞ்சாயத். ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அசோக் மேத்தா கமிட்டி ஜில்லா பரிஷத் அண்ட் மண்டல் பஞ்சாயத் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஜிவிகே ராவ் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, போஸ்ட் புதுசாக கிரியேட் பண்ணுவாங்க. கடைசியாக சிங்கவி கமிட்டி வந்து பஞ்சாயத் ராஜ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. 4-3-2-1. ஓகே. நெக்ஸ்ட். இந்த டைப் ஆஃப் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது என்டிஏலையும் கேட்டிருக்காங்க, சிடிஎஸ்லையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ்ட் ஆன் த year of their establishment, arrange the regional organization in the chronological order. So அப்போ Shanghai Cooperation Organization is formed in 2001. South Asian Association for Regional Cooperation formed in 1985. Next, Asian Pacific Economic Cooperation is 1989. Association of Southeast Asian Nation, Association of Southeast Asian Nation 1967. ஸோ இருக்கிறதுலே earliest வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4-2-1-3. ஓகேங்களா. ஸோ 1967 சார்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஇசிக்கு அப்புறம் ஷாங்காய் கோஆபரேஷன் தான் கடைசி. ஓகே. The United Nation Carbon Offset Platform is an e-commerce platform to compensate greenhouse gas emission by purchasing carbon credit. So who are all the among, actually யார் வேணாலும் கார்பன் கிரெடிட் வாங்கலாம், கம்பெனி யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ திஸ் இஸ் இது வந்து ஒரு ஓப்பன் கொஷின் தான். ஓகே. சிக்கிம் பிரஜாமண்டல், திஸ் இஸ் நாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு யூபிஎஸ்சி. பட் ஹூ இஸ் அமாங் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து கசி லெப்து தோர்ஜே காஜா. ஸோ இவர் வந்து கன்ஸ்ரப்பா.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிமில் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்காக போராடினவர். ஸோ ஆக்சுவலாக தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் வந்து கொஷினில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட் கரெக்ட். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாஸ் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆர்டிகல் 129. Article 129 says Supreme Court is a court of record. Then this is correct. High Court in India is court of record. Article 215 says High Court also court of record. Subordinate court வந்து court of record கிடையாது. All courts of India is not a court of record. All courts in India are not a court of record. Yes, இதுவும் கரெக்ட் தான். ஸோ பிகாஸ் ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஆர்டிகல் 129, ஆர்டிகல் 215. ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். Even the first Gulf War was related to Iraq invasion of Kuwait. First Gulf War was related to Iraq invasion of Kuwait. Yes, correct. First Gulf War வந்து பார்த்தீங்கன்னா ஈராக் வந்து குவைத்தை இன்வைட் பண்ணது. This happened at 1990-91. இது எல்லாருக்குமே தெரியும். 91 இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம். ஸோ statement 1. Okay. Mikhail Gorbachev was the president of Soviet Union at the time of disintegration. Disintegration அப்போ கோர்பச்சேவ் தான் பிரசிடென்ட்டாக இருப்பார் சோவியத் யூனியனுக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ கரெக்ட். போரிஸ் எல்ட்சின் வாஸ் ஃபர்ஸ்ட் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா 1991. எலெக்டட் பிரசிடென்ட் வந்து 1991 போரிஸ் எல்ட்சின். ஸோ இது வந்து 1991 நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் இது நடக்கும். ஸோ 2க்கு அப்புறம் தான் 3 நடக்கும். ஸோ தீஸ் ஆல் டேக்ஸ் பிளேஸ் அட் 1990-91 பீரியட்ல. ஸோ எல்லாமே 1990-91 பீரியட்ல நடக்கும். அதனால தான் வந்து இதை போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல் 3. WTO செட்டப் சக்சஸ் ஆர் கேப்ட். ஸோ இது தெரியும் நமக்கு. ஸோ அதுக்கு அடுத்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா IAEA termed inspect nuclear facilities all over the world. So yes, this also correct. International Atomic Energy Agency. So Amnesty International is an NGO. Yes, this also correct. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3மே கரெக்டு. ஸோ என்பிடி ரிலேட்டடான பாடி, இது வந்து ட்ரேட் ரிலேட்டடான பாடி. அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்க்கு உண்டான பாடி. அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு உண்டான பாடி. ஸோ 3 3மே கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பூதான் மூமெண்ட். பூதான் மூமெண்ட் it wasn't aimed at attaining non-violent societal. It was aimed at attaining non-violent society. See, ஸோ கரெக்ட் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எஸ், பூதான் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வயலண்ட் சொசைட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக தான் எய்ம். திஸ் இன்க்ளூடட் ஸ்கீம் சச் அஸ் சமபதிதான் ஷர்மதான். எஸ், ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெல்த் டொனேஷன், லேபர் டொனேஷன். சமபதிதான் இஸ் வெல்த் டொனேஷன். This is labor donation. So next, it begins in the village Andhra Pradesh. Yes, both, all 3. ஸோ பூதான் மூமெண்ட்டு. ஸோ இது வந்து அட்டெனிங் நான் வயலண்ட் சொசைட்டி. ஸோ வெல்த் டொனேஷன், லேபர் டொனேஷன், ஷர்மதான், சம்பதியான். ஸோ இட் இஸ் ஆந்திர பிரதேஷில் நடந்துச்சு. ஓகே, ஸ்டார்ட் ஆச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட், which one of the following statement above Department of Defense is not correct? எது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹெட்டட் பை டிஃபென்ஸ் செக்ரட்டரி. கரெக்ட். இட் டீல்ஸ் வித் டிஃபென்ஸ் பாலிசி அண்ட் பிளானிங். கரெக்ட். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ரீஸ்ட்ரக்சரிங் மிலிட்டரி கமாண்ட் ஃபார் ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ராங். இட் டஸ் நாட் டீல்ஸ் வித் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் மிலிட்டரி கமாண்ட். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ். கரெக்ட். ஸோ டிஃபென்ஸ் மீன்ஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் ஹெட் பண்ணுறாரு. டிஃபென்ஸ் பாலிசியோட வந்து பார்த்தீங்கன்னா அதை டீல் பண்ணும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பட் இது இப்படி கேட்க மாட்டாங்க, வேற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் நாட் த வே. விச் இந்துஸ்தான் கிளாசிக்கல் ராகா இஸ் சங் அஸ் அன் இன்விடேஷன் ஃபார் ரெயின். ரெயின் வர்றதுக்காக இன்வைட் பண்றதுக்கு உண்டான பாடுறதுக்கு ராக இது ராக மல்ஹார். இது வந்து மான்சூன் சீசன்ல பாடுறது. கிளவுடு ராகா அப்படின்னு சொல்லுவோம். ராக பைரவி வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து பாடுறது. ராக பஹார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அப்போ பாடுறது. ஸோ ராக யமுனா வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பிளஸ் டிவோஷன். இப்போ ஆக்சுவலாக ராக யமான் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெயின். சரி, திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். Who among the following classical poets is the author of the book Krityunjayanam? So Bhairavi. So
ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திஸ் போயம் இஸ் அபவுட் மகாபாரதா. மீன்ஸ் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதா. ஸோ அர்ஜுனனுக்கும் சிவன் கடவுள் அர்ஜுனன் ஃபைட் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த கிருத்துஞ்செயம் எக்ஸ்பிளைன்ஸ் இஸ் அபவுட் ஃபைட் பிட்வீன் அர்ஜுனா அண்ட் சிவா சிவா. ஸோ வால்மீகி எழுதுனது ராமாயணம், பனானி எழுதுனது அஷ்டதியாயி யூபிசிபிஒய்க்கு. அஷ்டதியாயி. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருத்துஞ்செயம் வாஸ் ரிட்டன் பை பைரவி. கிருத்துஞ்செயம் வாஸ் ரிட்டன் பை பைரவி. கிருத்துஞ்செயம் வாஸ் ரிட்டன் பை பைரவி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.